ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தோன்னா ஒரு சின்ன விளாக் மாதிரி சும்மா போடலான்னு பார்க்குறேன். அதை காலையில் எப்பயுமே எங்கள் வீட்டுக்காரர் தான் காஃபி எனக்கு கொடுத்துட்டு போவார். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலை டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டார். நான் எந்திரிச்சதே ஒரு 11 மணி இருக்கும். ஏன் 11 மணின்னா அதுக்கு காரணம் இருக்குது, நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பால் காய வச்சுட்டு நானும் காஃபி குடிக்க போயிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தலைலாம் சீவி நான் கொஞ்சம் ரெடி ஆகிட்டேன். பாப்பா தூங்கிட்டு இருந்தா. ஏன்னா அவள் தூங்கும்போது தான் என்னால் கொஞ்சம் என்னோடய வேலையை பார்த்துக்க முடியும். இல்லைன்னா என்னால் ஒரு வேலை கூட என்னால் செய்ய முடியாது. அவளையே பார்த்துட்டு அப்படியே உட்கார வேண்டியதான், சாப்பிடக்கூட முடியாது. ஏன்னா கூட யாரும் இல்லை பார்த்துக்கிறதுக்கு. என்னோடய ஹஸ்பண்டும் நானும் மட்டும்தான். அவர் காலையில் எழுந்திரிச்சி எனக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு அவர் கிளம்பி போயிடுவார். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பாப்பாவை நான் தான் குளிக்க வைப்பேன். நான் குளிக்க வச்சுட்டு ரெடி பண்ணுவேன். நானே தான் ரெடி பண்ணுவேன். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நான் ரெடி பண்ணுவேன் எப்பயுமே. ஆல்ரெடி நான் பெரிய பொட்டு வச்சுட்டேன், அது காட்ட முடியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு குச்சியில் இது என்ன குச்சின்னு பார்த்திங்கன்னா பட்ஸ் குச்சி இருக்குல்ல, அதில் இருக்க பஞ்செல்லாம் எடுத்துகிட்டு அதில் தான் பாப்பாவுக்கு எப்பயுமே பொட்டு வைப்பேன். அவள் தூங்கும்போது தான் பொட்டு வைக்க முடியும், இல்லைன்னா பொட்டு வைக்க விட மாட்டா. இந்த பக்கமும் அந்த மாதிரி இழுத்துட்டு மயில தான் பொட்டு வைப்பேன். ஏன்னா அதில் வச்சா தான் கொஞ்சம் அழியாமல் இருக்கும். இந்த மாதிரி எப்பயுமே பாப்பாங்களுக்கெலாம் இந்த மாதிரி பெருசாக பொட்டு வைங்க. அப்போ தான் குழந்தைங்களுக்கெலாம் டிஸ்டி ஆகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் கீழே ஒரு டிஸ்டி பொட்டு மாதிரி கொஞ்சம் வச்சுக்கலாம். இப்போ பவுடர் போட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி பாப்பாவுக்கு ஃபேஸில் க்ரீம் போட்டு பவுடர் ஃபுல்லாக போட்டு தான் அதுக்கப்புறம் பொட்டு வைப்பேன். ஏன்னா இந்த மாதிரி பொட்டு வச்சதுக்கப்புறம் நீங்கள் பவுடர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிங்கன்னா அந்த மயில இருக்கிற இதெல்லாம் கொஞ்சம் ஒட்டி ஃபேஸ் கொஞ்சம் கருப்பாயிடும் பாப்பா ஃபேஸு. அதனால் எப்பயுமே பவுடர் போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் பொட்டு வைக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பொட்டு வச்சுட்டு இந்த மாதிரி மேலே பவுடர் போட்டிங்கன்னா அவள் தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ளே நம்ம துடைக்கணும்னு அவசியம் இல்லை. அவள் தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ளே அவளுக்கு பாப்பாவுக்கு அதெல்லாம் சரியாயிட்டு பார்க்குறதுக்கு நல்லா தெரியும். இந்த வீடியோ எண்டில் பார்த்திங்கன்னா பாப்பா இந்த பொட்டெல்லாம் வச்சதுக்கப்புறம் எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு நான் ஃபோட்டோ ஆட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நானும் என்னோடய சின்ன பாப்பாவும் பார்த்திங்கன்னா ஈவினிங் என்னோடய ஃபேவரட் சரத்தனா வீடியோ பார்த்துட்ருந்தோம், கோஸ்ட் வீடியோ. எனக்கு கொஞ்சம் ஒரு ட்ரஸ்ட் பூஸ்டர்னால் அவர் தான், அவரோட வீடியோஸ் தான் நான் பார்ப்பேன். அவள் கொஞ்சம் ரியாக்ஷன்லாம் பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ அதை கொஞ்சம் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி இன்னொரு சேனல் இருந்துச்சு, அது என்ன பார்த்திங்கன்னா அதோட இமெயில் ஐடி தொலைஞ்சிடுச்சு. அதனால் என்னால் ரெக்கவர் பண்ண முடியல. இதனோட புது சேனல், சப்போர்ட் பண்ணுங்கள்.